உலகில் எந்த நாடும் செய்யாத ஒரு மாபெரும் சாதனையை படைத்துள்ளது தமிழ்நாட்டின் கல்பாக்கம் அணு மின் நிலையம். மின்சாரத்திற்கு பதிலாக அணு உலையின் வெப்பத்தை மட்டுமே வைத்து ஹைட்ரஜனை பிரித்தெடுக்கும் ஹைட்ரஜன் உற்பத்தி ஆலையை உலகில் முதல் முறையாக கல்பாக்கத்தில் நிறுவி வல்லரசு நாடுகளுக்கு சவால் விட்டிருக்கிறது இந்திய அணுமின் உற்பத்தி துறை. உலகெங்கும் பெட்ரோல் டீசலுக்கு மாற்றாக ஹைட்ரஜன் எரிபொருள் முன்வைக்கப்பட்டு வரும் வேளையில் இந்திய ஆராய்ச்சியாளர்கள் ஒரு புதிய புரட்சியை செய்திருக்கிறார்கள். வழக்கமாக தண்ணீரை பிரித்து ஹைட்ரஜன் எடுக்க மெகாவாட் கணக்கில் மின்சாரம் தேவைப்படும். ஆனால் சென்னைக்கு அருகே உள்ள கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் மின்சாரத்திற்கு பதிலாக அணு உலையிலிருந்து வெளியேறும் வெப்பத்தை வைத்தே ஹைட்ரஜனை உற்பத்தி செய்யும் புதிய கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. அணுசக்தி வரலாற்றிலேயே இந்த தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக செயல்படுத்திய உலகின் முதல் ஆலை என்ற பெருமையை கல்பாக்கம் பெற்றுள்ளது. மும்பை பாபா அணு ஆராய்ச்சி மையம் முற்றிலும் உள்நாட்டிலேயே இந்த தொழில்நுட்பத்தை வடிவமைத்துள்ளது. தாமிரம் மற்றும் குளோரின் ஆகிய வேதிப்பொருட்களை பயன்படுத்தி மிக குறைந்த வெப்பநிலையிலேயே ஹைட்ரஜனை உற்பத்தி செய்ய முடியும் என்பதை இந்த நிலையம் மூலம் இந்திய ஆராய்ச்சியாளர்கள் நிரூபித்து காட்டியுள்ளனர். இந்த கண்டுபிடிப்பின் மூலம் புதைப்படிம எரிபொருட்களை சார்ந்திருக்கும் நிலை கணிசமாக குறைக்கப்படும் என்றும் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் நச்சுப்புகைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் எதிர்காலத்தின் முதன்மை எரிபொருளாக மாறப்போகும் ஹைட்ரஜனை மிக குறைந்த செலவில் வணிக ரீதியாக உற்பத்தி செய்ய வழிவகுத்துள்ளதால் இது ஒரு முன்னோடி உற்பத்தி நிலையம் என ஆராய்ச்சியாளர்கள் பாராட்டி வருகின்றனர்.